ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காட்டுறாங்க. இவனும் ஒயிட்டியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம்லாம் சொல்லிட்டு போகிறாங்களா. ஒயிட்டி வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டே வந்துட்டுருக்கா. பாருடா, நீ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால பயங்கரமாக எல்லோரும் உன்னை பாராட்டுறாங்க, மரியாதையெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி சரி, ரொம்ப பேசாதவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட நம்பர்லாம் கேட்டாங்க. பட் நான் கொடுக்கலப்பா, ஆல்ரெடி நீங்கள் புக்டுன்னெலாம் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நானும் ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு. எது பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். வெயிட்டி கேட்குறா, ஆமாம் நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவங்களுக்கா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஒயிட்டியும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒயிட்டி வந்து கேட்குறா, எதுக்கு நீங்கள் 2 பேரும் கல்யாணத்தை நிறுத்துனீங்க? ஒரு வேலை அந்த லாயர் மேலே உனக்கு ஒரு கண்ணோ அப்படின்னு. சீச்சி, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? லாயரும் ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன், பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். ஸோ நீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு. அப்படியா, சரி சரி, உனக்கும் என்னோடய ஏஜ் தான் ஆகுது, நீயும் நல்லா படிச்சிருக்க, உனக்கும் அந்த ஜெங்குக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வேற ஏம்மா கொஞ்ச நாளாகவே அவன் என்னை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான், என்ன காரணம்னே தெரில அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ காது கொடுத்து கேளு, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ லைனப்பாக எல்லோரும் உட்காந்து ஒன்றா ஜாலியாக சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு க்ராஸ் பண்ணி போகிறான். ஆனால் அவள் வந்து ஹீரோவெல்லாம் கண்டுக்கறல, அவள் ஜாலியாக பேசிகிட்ருக்கா. அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டோடு தான் உட்காந்து ஹீரோ சாப்பிட்டுட்ருக்கான். இவரை நம்ம சீஃப்னே வச்சுக்கரலாம். அவர் பார்த்திங்கன்னா தொணன்னு ஏதேதோ பேசிகிட்ருக்காரு. ஆனால் இவன் அதெல்லாம் கேட்கவே கிடையாது. ஹீரோயினை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு போகிறா. அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டுது, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் என்னோடய கெரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஏண்டி, உனக்கு அடுத்து ஒரு பையன் வேறு இருக்கான்லடி, அப்போ நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுமே கொஞ்சம் நாள் என்னமோ மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அவன்கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா சொல்லு அப்படின்னு. அவன் அப்படியே முழிக்கிறான், இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இப்போ தானே எங்கு, ஸோ எனக்கெலாம் லவ் அதெல்லாம் செட்டே ஆகுது அப்படி இப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஜகா வாங்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்காக அந்த வாண்டு வந்திருக்கு, இங்கே தான் ஸ்டே பண்ண போகுது போல். நிறைய கேள்வியெல்லாம் ஹீரோட்ட கேட்டுட்ருக்கு. ஆமாம், நீ அம்மாவும் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறது இல்லையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறது இல்லை, இருந்தாலும் அவள் உன்னோட அம்மா தான், ஸோ நீ வந்து அவளை மிஸ் பண்ணுற அப்படின்னா கால் பண்ணி கூப்பிடு, வெளியே போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், என்ன இவன் வியர்டாக பேசுகிறானே அப்படின்ட்டு. அதாவது அம்மா உன்னை கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அந்த லாயரை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு. ஹீரோ அப்படியே பார்க்குறான், ஏன்டா அந்த லாயரோட ஃபுல் நேம் எப்படா நீ சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. டே, அந்த லாயர் வந்துட்டு நம்ம 2 பேத்துக்குமே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து சீனியரு, ஸோ அவன் அங்கிள்னு சொல்லு, அவனோட பேரெல்லாம் சொல்லாத. அப்பா அவன் என்னோடய ஃப்ரெண்டுப்பா, நான் பேர் சொல்கிறதுல தப்பெல்லாம் கிடையாது. என்னடா சொல்கிறேன், அவன் உன்னோட ஃப்ரெண்டா? இது எப்போ நடந்துச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு அவரை பிடிக்காது தான்ப்பா, ஆனால் ரீசண்டாக அவர் கூட நான் பேசினேன், பழகுனேன்னா எனக்கு அவங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கார்ல அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையோடு இறுக்கி கேட்டுட்ருக்கான். எது, அவன் வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கானா? சொல்கிறா, அவன் ஹேண்ட்ஸமா இல்லை நான் ஹேண்ட்ஸமா அப்படின்னு. உடனே இந்த வாண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லிகிட்ருக்கா, ஐயோ அப்பா, உன்னை விட யாராவது ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா, உனக்கு அடுத்துதான்ப்பா அவர் அப்படின்னு. அது அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்த வீக்கெண்ட் என்னை வெளியே கூப்பிட்டு போறியா? இல்லைடா, எனக்கு வேலை இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நானும் லாயரு அம்மா 3 பேர் வெளியே போகவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நோ நோ, முடியாது. ஏன் முடியாது? அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சுட்ருக்கான், அப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கு, ஹேண்ட்ஸமு, அது இது அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு எண்ணிகிட்ருக்கான், பேசாமல் வாயை மூடிட்டு தூங்கு அப்படின்னு. ஸோ அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்துக்குது. மறுநாள் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் டியூட்டி போல்.
ஸோ டிங் இருக்கார்ல, அவர் வந்து ஜெங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாருங்க, போன டைம் உங்களோட டியூட்டிய நான் தான் பார்த்தேன். இந்த டைம் எனக்காக நீங்க பாருங்க." "இல்லப்பா, இல்லப்பா நான் வெளிய போகணும்." அப்படின்னு ஜெங்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடுறான். ஸோ ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" "அது ஒண்ணும் இல்ல சார். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ண போறா. ஸோ இன்னைக்கு நான் போயே ஆகணும். போகலைன்னா அவ்வளோதான்." அப்படின்னு. "சரி, சரி நீ போ. நான் இன்னைக்கு பார்க்குறேன்." அப்படின்னு. "சார் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டீங்களே." அப்படின்னு. "டேய் போடா, அவனோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே." அப்படின்னு. "சார் நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க தானே, அதனால தானே இப்படி பேசுகிறீங்க." அப்படின்னு. "டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போய் தொலைடா, நான் இந்த டியூட்டியை பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஹீரோனுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி தானே, ஸோ அதனால் அவ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கான் போல். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்கா, "நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான் இன்றைக்கி நைட் டியூட்டி பார்க்க போகிறேன். ஸோ உனக்கு ஏதாவது அந்த டாக்குமெண்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு." அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக ஒயிட்டியும் ஜெங்கும் வராங்களா, ஒயிட்டி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்கா. ஸோ காரில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்களை பார்த்தா பிரேக்கப் பண்ண மாதிரியா தெரியுது. வெளியே தான் பிரேக்கப் பண்ணிட்டோம், பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிறானுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு வந்து பசிக்குது போல். சரி நம்ம ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினையும் பார்க்குறான். சேர்த்தே தான் ஆர்டர் பண்ணுறான். அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வராங்களா, இவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான் வந்துருச்சோ அப்படின்னு. வரேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே லாயர் பார்த்தீங்கன்னா டிஃபனோட வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அட நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீ வந்துட்டு நைட் ஷிஃப்டெல்லாம் ரொம்பவே இழுத்து போட்டு பார்த்துட்ருக்க. அதனால தான் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்ல, எங்கள் அம்மா உனக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க." அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ லாயர் வந்து ஹீரோவையும் பார்க்குறான். ஒரு வார்த்தை கூப்பிடலாமே அப்படின்ட்டு கூப்பிட்றான். "நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன்." "இல்லை இல்லை வேண்டாம்." கொஞ்சம் திமிராகவே பதில் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டுமே வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வாங்கிட்டு போய் அப்படியே திமிரா உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கானா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா, என்னத்தை அவன் தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த லாயருமே சொல்லிட்டு இருக்கான், "நீங்கள் ஒரு டாக்டர் தானே, இந்த மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல்." அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கல, பயங்கரமாக அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் கோக்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அந்த கோக்கை வேற குடிச்சிட்டு ஏப்பம் வேற பயங்கரமாக விட்டுட்ருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி தான் இருக்குது. "சரி ஓகே நான் போகிறேன், நீ உன்னோட வேலையை பாரு, அப்புறம் சண்டே என் வீட்டுக்கு டின்னருக்கு வந்துடு மறக்காம." அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே தான் இருக்கான். அது ரொம்பவே காரமாக ரொம்பவே ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும் போல். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. இருந்தாலும் ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கான். வெளியவும் சொல்ல முடியல, சொன்னால் வேற அசிங்கமாயிருமே அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. ஸோ இவன் அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறான், தூங்குறாளே, இந்த கோட்டை எடுத்து போத்தி விடலான்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவள் கண் முழிச்சிடுறா. ஐயோ அவள் கண் முழிச்சிட்டாளே அப்படின்னு திரும்பவும் அந்த கோட்டை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே லேப்டாப்பில் அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். "எப்படி இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, "இல்லை இல்லை நீ ரொம்ப ஒஸ்ட்டாகவே இதை பண்ணியிருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது." அப்படி இப்படின்னு 1008 குத்தம் சொல்லிகிட்டு இருக்கான். இவளா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. "என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தேன், அசால்ட்டாக வந்துட்டு இது சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க வேலையும் கொஞ்சம் மதிங்க, நீங்கள் மட்டும் தான் பெரிய இது மாதிரிலாம் நினைக்காதீங்க." அப்படின்னு. "இங்கே பாரு, நான் வந்து உன்னோட டீச்சர், ஸோ நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணணும், அப்போ தானே நீ ஒரு நல்ல டாக்டராக வர முடியும்." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்படியே போய் சோபாவில் படுத்துக்கிறான். ஸோ வயிறு ரொம்பவே ஹர்ட் ஆகுது போல், பில்லோவெல்லாம் தூக்கி வயிற்றுல வச்சுட்ருக்கானா. ஹீரோயின் வந்து மனசு கேட்காம கேட்குறா, "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "வா நம்ம ஃபஸ்ட்டு டாக்டரை போயிட்டு பார்க்கலான்னு" கூப்பிட்றா. ஆனால் அவன் வரமாட்டானா. "அட வந்து தொலைடா." அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கைத்தங்கலாக கூட்டு போயிட்டுருக்கா. அந்த டாக்டருமே பார்த்து செக் பண்ணுறாங்க. ஸோ அவர் சொல்லிகிட்ருக்காரு, "உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே காரமாக ரொம்ப ஆயிலான ஃபுட்டை வந்து சாப்பிடாதீங்க, அது ரொம்பவே கேஸ்ட்ரிக்கை ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுவுமே இதை வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்தும்." அப்படி இப்படின்னு மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறேன். "சரி ஓகே டாக்டர், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம்." அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்சி தூக்குறான். அவன் ரொம்ப சீன் போடுறான், பிடிச்சி பிடிச்சி தட்டி விட்டுட்ருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தால, இவளை தான் சொல்லணும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவள் காரில் தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. "நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் போங்க." அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டேன், "நீயும் என்னோடய வீட்டுக்கு வாயேன்." அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான்.
இல்லை நான் எதுக்கு வரணும், அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு. இல்லை உன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி இவளும் காரெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸர் கொடுத்துருப்பான்ல அந்த டாக்டர் பொம்மை அது இருக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. அப்படியே திரும்பி ஹீரோ பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை, அந்த வாண்டு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னுச்சு, அதனால தான் நான் இங்கே பத்திரமா வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இவன் வந்து அந்த சேரில் உட்காந்துடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கான். ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை வழி அமுச்சு விடலாம் வரல, நான் போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்காக கதவை மட்டும் சாத்திட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டில் உள்ளே போயிட்டுருக்கான். இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போவுமே நடக்குது. ஏன்னா டிவோர்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டே இருப்பாள். அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்திருக்க மாட்டான். அதே விஷயத்தான் இப்போயுமே ரிப்பீட் பண்ணுறான். இதுதான் ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஸோ ரொம்ப கஷ்டத்தோட இவ பார்த்திங்கன்னா அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. அப்படியே அந்த டோர் வழியாக பார்க்குறா. ஆனால் அவன் அதை பெருசாலாம் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. ஸோ அவளுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.